ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 22 மகாநதி சீரியல் என்ன சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க வந்து காவேரி வந்து நிவின் கிட்டையும் குமரன் கிட்டையும் பேசிட்டு இருக்காங்கல்ல. அப்போ வந்து பாட்டி சொன்னது, அப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு சித்தி சொன்னது எல்லாத்தையுமே சொல்றாங்க. சொல்லிட்டு எனக்கு அந்த நேரத்துல விஜய் தான் வேணும்னு சொல்லிட்டு கத்தன மாதிரி இருந்துச்சு. ஆனா நான் அவரை பார்த்தோன்னே மாத்தி பேசிட்டேன். இப்ப கோயில்ல கூட நான் அவரை பார்த்தேன். ஆனா அவர் வந்து ரொம்ப கோவமா தான் பேசிட்டு போனாரு. அது வரைக்கும் நான் அவரை தேடிட்டே இருந்தேன். நான் அவரை பார்த்தோன்னே மாத்தி பேசினேன். அதனால கூட அவர் கோவத்துல இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டாரோன்னு தெரியல. அதுக்காண்டிதான் அவர் கால் பண்ணி பார்த்து அவர் அட்டன் பண்ணவே இல்லை அப்படின்னோடனே இப்ப நிவின் வந்து இல்ல விஜய் வந்து இதை பத்தி கேட்கறதுக்காக எங்க வீட்டுக்கு நேரா கூட வந்து கேட்டாரு, அன்னை ஓன்டை கூட கேட்டாருன்னு சொன்னாருன்னொடனே நீங்க ரெண்டு பேரும் எதுவும் வாய் திறக்காதனால நானும் எதுவும் சொல்லல அப்படிங்கிற மாதிரி நிவின் சொல்லிட்டு விஜய்க்கு கால் பண்ணும்போது காவேரி என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அவர் எடுக்க மாட்டாரு அப்படின்னு சொன்னோடனே ஆனா விஜய் வந்து கால் அட்டன் பண்றாரு, நிவின் கிட்ட பேசுறாரு. அப்ப நிவின் வந்து இந்த மாதிரி காவேரி உங்ககிட்ட பேசணும்னு சொல்றான்னு சொல்லிட்டு மொபைல கொடுக்க போகும்போது இல்ல நான் அவ கூட பேசல, நீங்களே எது வேணாலும் கேட்டு சொல்லுங்கன்னொடனே என்ன விஜய் இந்த மாதிரி நீங்க கோவத்துல இவ்வளவு பெரிய முடிவா எடுப்பீங்கன்னொடனே என்ன வேற என்ன செய்ய சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. இப்போ நிவினுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்போனே காவேரி சொல்றாங்க, இல்ல விஜய் இந்த மாதிரி என் மேல இருக்கிற கோவத்துலதான் இந்த முடிவு எடுத்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. காலையில என்ன ஆகுதுன்னா மறுபடியும் அவங்க சித்தியும் பாட்டியும் வர்றாங்க. வந்து சைன் போடுறதுக்கு என்னென்ன பேச முடியுமோ எல்லாமே பேசுறாங்க. நிவினும் அங்கதான் நிக்கிறாரு. இப்ப நிவினை பார்த்தோன்னே இந்த பையனெல்லாம் எதுக்கு இப்ப வர சொல்லியிருக்கீங்கன்னு இப்ப நிவின் என்ன கேக்குறாருன்னா, இந்த மாதிரி விஜயும் காவேரி எப்படி வாழ்ந்தாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அவங்க சித்தி என்ன சொல்றாங்கன்னா, நீயும் அவளும் கூட தான் எப்படி வாழ்ந்தீங்கன்னு எங்களுக்கு தெரியணும்னே என்னங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நிவின் அமைதியாயிடுறாரு. அதுக்கப்புறமா இல்ல விஜய் வந்து காவேரியை வந்து ரொம்ப இது பண்றாரு, அதனால பேப்பர்னா சைன் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசுறாங்க. என்ன சாரதா, நேத்து நீ அப்படி பேசுன இப்ப இப்படி பேசுற, இவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி மாத்தி பேசலாம்னு இருக்கிறியா? அப்போ ஜீவனாம்சம் வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா கொஞ்சம் தான் காசு கிடைக்கும், கூடவே இருந்தா நிறைய காசு கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி சாரதா வந்து ஏத்தி விடுறாங்க. ஆனா சாரதா வந்து காவேரியை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. சைன் போட்டுதான் தொலைறேண்டினோடனே இப்ப காவேரி ஒரு கட்டத்துல ரொம்ப கோவமாகி உங்களுக்கு என்ன சைன் தானே வேணும், ஒரு சைன் என்ன எழுற, ஒரு 10 சைன்னாலும் நான் போடுறேன், ஆனா முதல்ல விஜய் கிட்ட போய் சைன் வாங்கிடுவாங்க அப்படின்னோடனே என்ன விஜய் இது சைன் போட மாட்டேன் தைரியத்துல பேசுறியா, எதுவா இருந்தாலும் நீ இனிமே கோர்ட்ல வந்து பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கிளம்பிடுறாங்க அங்க இருந்து. இப்ப காவேரி அப்படியே கோவத்துல இருக்கும்போது விஜய் வந்து என்ன காவேரி நமக்கு கால் பண்ணிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு கால் பண்றாரு. காவேரி அங்க நின்று போனே பார்த்துட்டே இருக்கிறாங்க. திருப்பியும் கட் ஆயிருது. மறுபடியும் கால் பண்ணும்போது இப்ப எடுக்க போறதுக்குள்ள சாரதா மொபைல பிடிங்கிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடினோடனே காவேரி வந்து கட் பண்ணிட்டு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. இங்க வந்து கங்கா கிட்ட மொபைல கேக்குறாங்க. அதுக்குள்ள இங்க விஜய் வந்து உனக்கு எவ்வளவு திமிரு, என் காலை போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவரும் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடுறாரு. இப்ப காவேரி வந்து கங்கா கிட்ட மொபைல் கேக்குறாங்க. அதுக்குள்ள இங்க இருந்து சாரதா வந்து நான் அவ போனை பிடிங்கி வச்சுக்கேன், நான் உன்கிட்ட கேக்குறேன், நீ ஏண்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கங்காவை திட்டிட்டு இருக்கிறாங்க. அப்புறமா காவேரியை போட்டு திட்டு திட்டுறாங்க. அந்த மாதிரி நீ யாரு திட்டினாலும் பசங்க மாதிரி சீறிட்டு போவ, இப்போ உனக்கு என்னடி ஆச்சு அப்படின்னோடனே இப்போ அந்த பையன் தான் இந்த ஒப்பந்தம் போட்டு தானே கல்யாணம் பண்ணா, அப்புறம் நீ அவனே இது பண்ணிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப திட்டிகிட்டே இருக்கிறாங்க. அப்பனே காவேரி ஒண்ணு ஆமா நான் அவர் கூட வந்து இந்த மாதிரி ஒப்பந்தம் போட்டு தான் இருந்தேன், ஆனா நான் அவரை கூட மனசார வாழ ஆரம்பிச்சிட்டேன், மனசார மட்டும் இல்ல விஜயோட குழந்தை என் வயித்துல வளருது அப்படின்னு சொல்லி உண்மையை வீட்டுல சொல்லிடுறாங்க. எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.